அரசாங்கத்தின் நிர்ணய விலையின் கீழ் அனுராதபுரம் மாவட்டத்திலிருந்து மாத்திரம் 30,000 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்ய தயாராக இருப்பதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவிக்கின்றது. எனினும் நிர்ணய விலை போதுமானதாக இல்லை என விவசாயிகள் சிலர் இன்று எதிர்ப்பு வெளியிட்டனர். ஹிமரை பெரும்பூகத்தின் போது நிர்ணய விலையின் கீழ் நெல் கொள்வனவு செய்வதற்காக திரைசேரியிலிருந்து 2,800 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. அதில் 1,800 மில்லியன் ரூபாய் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கும் எஞ்சிய 1,000 மில்லியன் ரூபாய் மாவட்ட செயலாளர்களோடாக கூட்டுறவு சபைகளுக்கும் வழங்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டது. அரசாங்கம் நிர்ணய விலையாக 1 கிலோகிராம் சம்பா நெல்லை 30 ரூபாவிற்கும் 1 கிலோகிராம் நாட்டரிசி நெல்லை 28 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்கிறது. அனுராதபுரம் மாவட்டத்தில் பெரும்போகத்தில் 4 லட்சம் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இம்முறை பெரும்போகத்தின் போது 30,000 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கிறோம். அதற்கு 900 மில்லியன் ரூபாய் செலவாகிறது. அதற்கான நிதியை வழங்குவதற்கு நெல் சந்தைப்படுத்தல் சபை நடவடிக்கை எடுத்து வருகிறது. தனியார் வர்த்தகர்கள் 1 கிலோகிராம் நெல்லை 20 அல்லது 21 ரூபாவுக்கு கொள்வனவு செய்வதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே தனியார் மற்றும் அரசு பிரிவினர் இவ்வாறு குறைந்த விலையில் நெல்லை கொள்வனவு செய்வதனால் தமக்கு லாபம் இல்லை என தெரிவித்து அனுராதபுரம் மாவட்ட விவசாயிகள் இன்று எப்பாவல மற்றும் தம்புத்தேகம் ஆகிய பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 5 வருடங்களாக அரசாங்கம் வழங்கும் நிர்ணய விலை போதுமானதாக இல்லை என இவர்கள் குறிப்பிடுகின்றனர். 1 கிலோகிராம் நெல் உற்பத்திக்கு 29 ரூபாய் செலவாகுவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எரிபொருள் வெளியேற்றம் விவசாயிகளை நேரடியாக பாதித்துள்ளது. வெங்காயத்தில் இருந்து அனைத்து பொருட்களினதும் விலை அதிகரித்துள்ளது. சியம்பலாண்டுவ போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக இன்று ஒருவர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். குறித்த போலீஸ் நிலைய அதிகாரிகள் சிலரால் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக தெரிவித்து அவர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்தார். சியம்பலாண்டுவ 2ஆம் கட்டை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என கூறப்படும் இவர் தனது பிள்ளையுடன் இன்று காலை சியம்பலாண்டுவ போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தார். சியம்பலாண்டுவ போலீஸ் நிலையத்தின் முன்னாள் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் சிலர் தனக்கு எதிராக 2008ஆம் ஆண்டு சில குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வழக்கொன்றை தாக்கல் செய்ததாக அவர் குறிப்பிடுகின்றார். 5 ஆண்டுகளாக விசாரணைகளை முன்னெடுத்த நீதிமன்றம் தம்மை குற்றமற்றவர் என விடுதலை செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த குழந்தையுடன் எனக்கு பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிட்டது. பொய்யான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் எனக்கு நியாயம் கிடைக்கும் என எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு அதுவும் கிடைக்கவில்லை. பொய்யான வழக்கு தொடர்ந்த அதிகாரிகள் இன்னும் போலீஸ் நிலையத்தில் உள்ளனர். அவர்களுக்கு தண்டனை வழங்கி எனக்கு நியாயம் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றேன். பல சந்தர்ப்பங்களில் உயர் அதிகாரிகளுக்கு இது தொடர்பில் முறைப்பாடு செய்த போதும் பயனில்லை என உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டவர் தெரிவித்தார். டிஐஜி ASP என அனைவரும் பொய்யான ஆவணங்களை திரட்டியதற்கு என்னிடம் சாட்சிகள் உள்ளன. அவர்கள் செய்த பிழைகளை என்னால் நிரூபிக்க முடியும். இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் மாதிபருக்கோ ஜனாதிபதிக்கோ கூற வேண்டும். அவர்கள் இது தொடர்பில் கவனம் செலுத்தும் வரை தொடர்ந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபடுவேன். இது தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சக ராஜித் ரோஹனவிடம் நாம் வினவினோம். 2008ஆம் ஆண்டு இடம்பெற்ற சம்பவம் ஒன்று தொடர்பில் 5 வருடங்களுக்கு பின்னர் இவ்வாறு ஈடுபட வேண்டிய அவசியமில்லை. குற்றங்களுடன் தொடர்புடைய நபர்கள் இவ்வாறு போலீஸ் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் தாமதங்கள் ஏற்படலாம். இதுவேளை இது குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் இணங்கியதை அடுத்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட நபர் தற்காலிகமாக அதை கைவிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. சக்தி வழிபாட்டில் சிறப்பிடம் பெறுகின்ற நாளாக மாசிமகம் விளங்குகின்றது. மாசிமக திருவிழாவினை முன்னிட்டு நாட்டில் உள்ள சக்தி ஸ்தலங்களில் இன்று ரதோத்சவ பவனியும் விசேட பூஜைகளும் நடைபெற்றன. வரலாற்று சிறப்புமிக்க மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலும் வருடாந்த மாசி மகோத்சவ திருவிழாவின் ரதோத்சவ நிகழ்வு இன்று நடைபெற்றது. மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளுக்கு நடைபெற்ற சோடச உபசார பூஜைகளை தொடர்ந்து பஞ்சரத பவனி ஆரம்பமானது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருந்த பெருந்திரளான பக்தர்கள் பஞ்சரத பவனியில் கலந்து தமது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். மாசி மகத்தினை முன்னிட்டு கொழும்பு பம்பலப்பிட்டி ஸ்ரீ மாணிக்க விநாயகர் திருக்கோயிலில் வீற்றிருக்கும் துர்காம்பிகைக்கு இன்று சங்காபிஷேகம் நடைபெற்றது.
இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற லட்சார்ச்சனை மற்றும் திருவிளக்கு பூஜைகளிலும் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீ வடிவாம்பிகா சமேத ஸ்ரீ முன்னிநாத சுவாமி அருள்பாலிக்கும் சரித்திர பிரசித்தி பெற்ற ஸ்லாபம் முன்னேஸ்வரத்திலும் மாசிமக பிரமோற்சவ பெருவிழா இன்று இனிதே நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற வசந்த மண்டப பூஜைகளை தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத சிதம்பர நடராஜமூர்த்தி பக்தர்கள் புடைசூழ ரதத்தில் எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ரதோற்சவ பெருவிழாவில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மாசிமக மகோத்சவத்தை முன்னிட்டு ஹட்டன் டிக்கோயா ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் நேற்று ரதோற்சவ பெருவிழா நடைபெற்றது. இதன்போது சக்தி வழிபாட்டில் ஈடுபட்ட பக்தர்கள் தமது நேர்த்தி கண்களையும் செலுத்தினர். கிழக்கு மாகாணத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட தமக்கு இதுவரையும் தொழில் உபகரணங்கள் வழங்கப்படவில்லை என வாவி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். உரிய பொருட்கள் வழங்கப்படாமையினால் வாழ்வாதார தொழிலை மேற்கொள்ள முடியாத நிலைமை காணப்படுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் ஏறாவூர் பிரதேசத்தில் 40க்கும் மேற்பட்ட மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இதுகுறித்து உரிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். 40க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்க பல மீனவர்கள் திணைக்களத்துக்கு அறிவிச்சிருக்கோம். பெசரஸ் ஆபீஸுக்கு கூட நாங்க கடிதம் எழுதி கொடுத்திருக்கோம். எம்பிமாருக்கு கூட கடிதம் கொடுத்திருக்கோம். யாருமே எங்களுக்கு எந்த விதமான நிவாரணமோ இதுக்கான நடவடிக்கை எதுவுமே மேற்கொள்ளல. எத்தனையோ தோணிகளை நாங்க சும்மா கவுட்டு வச்சு போட்டிருக்கோம். தொழிலுங்களால செய்ய முடியாத நிலையில நாங்க இருக்கோம். தமது மீன்பிடி வள்ளங்கள் பழுதடைந்துள்ளதனால் மீன்பிடி உபகரணங்கள் வழங்கப்படும் பட்சத்தில் தமது தொழிலை மேற்கொள்ள முடியும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தெற்கு அதிவேக வீதியினுள் பிரவேசிக்கும் வாகனங்கள் தொடர்பில் இனிவரும் காலங்களில் கடும் அவதானம் செலுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவிக்கின்றார். குறித்த வீதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தை அடுத்தே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தெற்கு அதிவேக வீதியில் 2வது பாரிய விபத்து நேற்று பதிவாகியது. வலசமுல்லையிலிருந்து பயணித்த மரக்குற்றிகளை ஏற்றிய லாரியொன்று காலை பின்னதுவ பிரதேசத்தில் வைத்து தெற்கு அதிவேக வீதியில் பிரவேசித்துள்ளது. பாதுகாப்பாக பயணித்த மூவர் இதன்போது உயிர் தப்பியதுடன் இவ்வாறு செயற்படாத வலசமுள்ள பகுதியைச் சேர்ந்த 56 வயதான கே பிரேமச்சந்திர என்பவர் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். நாம் அனைவரும் ஆசனப்பட்டி அணிந்திருந்தமையினால் தப்பித்தோம். நாம் பெருமளவில் பாதிக்கப்படவில்லை. லாரியின் பின்புறத்தில் இருந்தவரே உயிரிழந்துள்ளார். பாதுகாப்பற்ற முறையில் அதிவேக வீதிக்குள் பிரவேசித்தமையே நேற்று இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழக்க காரணம் என இந்த நிலைமையில் அனுமானிக்க முடிகின்றது. இவ்வாறு வரும் வாகனங்களுக்கு அதிவேக வீதிக்குள் பிரவேசிக்க ஏன் இடமளிக்கப்படுகின்றது என்பது தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளரிடம் நாம் வினவினோம். பாதுகாப்பற்ற முறையில் பொருட்களை கொண்டு செல்வதனாலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் அனைத்து வாகனங்களையும் போலீசாரால் சோதனையிட முடியாது. அவ்வாறு சோதனையிட்டால் அதிவேக வீதி என்ற கட்டமைப்பிலிருந்து விலகிச் செல்ல வேண்டி ஏற்படும். தமது வாகனத்தின் டயர், ஆசனம், தமக்கு பின்னால் வேறு எவரும் பயணிக்கின்றார்களா போன்றவற்றை கருத்தில் கொண்டு அதிவேக வீதியில் பயணிக்க வேண்டும். எதிர்வரும் காலங்களில் இந்த விடயங்கள் தொடர்பில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவில் முதல் தடவையாக முக்கோண ஒருநாள் கிரிக்கெட் சாம்பியன் பட்டத்தை சுவீகரிக்கும் இலக்குடன் இலங்கை நாளைய போட்டியில் களமிறங்க உள்ளது. மஹேல, சங்கக்கார மற்றும் தாம் பிரகாசித்தமை அணியின் வெற்றிக்கு காரணம் என திலகரட்ன டில்ஷான் தொலைபேசியூடாக ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். மஹிளவும் சங்காவும் நானும் துடுப்பாட்டத்தில் பிரகாசித்தமை தான் தொடரில் தனியாக தென்பட்டது. அதே போன்று எமது இளம் வீரர்கள் அணியை வெற்றி பாதையில் இட்டு செல்ல முக்கிய பங்களிப்பு வழங்கினார்கள். நாம் இறுதிப் போட்டியில் இலக்குவாக வெற்றியீட்டினோம். இந்த வெற்றியுடன் அணி வீரர்களின் மனநிலை வலுவடைந்துள்ளது. உபாதைக்குள்ளான ஆஞ்சலோ மேத்யூஸை நாளை காலை உடற்கூற்று பரிசோதனைக்குட்படுத்திய பின்னர் அவர் விளையாடுகின்றமை குறித்து தீர்மானிக்கப்படும் என திலகரட்ன டில்ஷான் தெரிவித்தார். நேற்றைய போட்டியில் சிறு உபாதைக்குள்ளான லசித் மாலிங்கமும் நாளை உடற்கூற்று பரிசோதனைக்குட்படுத்தப்பட உள்ளார். இதேவேளை காலில் ஏற்பட்ட உபாதை காரணமாக ஆஸ்திரேலிய அணித் தலைவர் மைக்கேல் கிளார்க் நாளைய போட்டியில் விளையாட மாட்டார் என்பதால் அவருக்கு பதிலாக ஷேன் வாட்சன் அணியை வழிநடத்த உள்ளார்.
வெகு பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் பேட்டின்சனும் நாளைய போட்டியில் விளையாட மாட்டார். அவருக்கு பதிலாக நதன் லியோன் அல்லது பென் ஹில்ஃபனோஸ் ஆகியோரில் ஒருவர் விளையாடுவதற்கான வாய்ப்புள்ளது. தொடரில் துடுப்பாட்டத்தில் திலகரத்ன டில்ஷானும் பந்துவீச்சில் லசித் மாலிங்கமும் முன்னிலை பெற்றுள்ளனர். நாளையும் முழு முயற்சியுடன் துடுப்பாட்டம், பந்துவீச்சு, களத்தடுப்பு ஆகிய 3 துறைகளிலும் சிறப்பாக செயற்பட்டு அணிக்கு உந்து சக்தி அளித்து எப்படியாவது கிண்ணத்தை சுவீகரிக்க எனது 100% பங்களிப்பை வழங்குவேன். இந்த தொடரின் முதல் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றியீட்டியதோடு 2வது இறுதிப் போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றது. தீர்மானமிக்க 3வது இறுதியான போட்டி இலங்கை நேரப்படி நாளை காலை 8:50 அளவில் அடிலெய்டில் ஆரம்பமாக உள்ளது. இலங்கையில் நடைபெறும் 2வது பழமை வாய்ந்த பாடசாலை மட்ட கிரிக்கெட் போட்டியாக கருதப்படும் வடக்கின் பெருஞ்சமர் நாளை ஆரம்பமாக உள்ளது. யாழ் மத்திய மற்றும் பெரியோவான் கல்லூரி அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டி 106வது வருடமாக இம்முறை நடைபெறுகின்றது. பரியோவான் கல்லூரி அணிக்கு ஜேசுதாசன் அட்ரியன் தலைமை வகிக்கின்றார். பி துவாரசீலன், எஸ் ரஜிந்தன், பி பிருந்தாபன், ஜே அமலேயன் ஆகியோர் பரியோவான் கல்லூரி அணியின் நட்சத்திர வீரர்களாக உள்ளனர். பரியோவான் கல்லூரி அணிக்கு பழைய மாணவரான எஸ் லவேந்திரன் பயிற்சி அளிக்கின்றார். யாழ் மத்திய கல்லூரி அணியின் தலைவராக தங்கராஜா கோகுலன் செயற்படுகின்றார். ரவி வதுஷனன், பி டர்ஜியன், கே ஜூலியஸ் கனிஸ்டன், எஸ் சௌமிதரன், எஸ் நிஷாந்த ரூபன் ஆகியோர் யாழ் மத்திய கல்லூரி அணியின் நம்பிக்கைக்குரிய வீரர்களாக திகழ்கின்றனர். யாழ் மத்திய கல்லூரி அணி இம்முறை எஸ் சுரேஷ் மோகனின் பயிற்றுவிப்பில் தயாராக உள்ளது. 1901ஆம் ஆண்டு ஆரம்பமானதாக நம்பப்படும் வடக்கின் பெருஞ்சமரில் இதுவரை நடைபெற்ற 105 போட்டிகளில் 33 போட்டிகளில் பரியோவான் கல்லூரியும் 27 போட்டிகளில் யாழ் மத்திய கல்லூரியும் வெற்றி பெற்றுள்ளன. 33 போட்டிகள் வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்ததுடன் 7 போட்டிகளில் முடிவு எட்டப்படவில்லை. இந்த வரலாற்றில் கடந்த 5 வருடங்களாக யாழ் மத்திய கல்லூரியே வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது. நீலவர்ணங்களின் சமர் என வர்ணிக்கப்படும் கல்கிஸ் புனித தாமஸ் மற்றும் கொழும்பு ராயல் கல்லூரிகளுக்கு இடையிலான போட்டியே இலங்கையின் பழமை வாய்ந்த பாடசாலை மட்ட கிரிக்கெட் போட்டியாக கருதப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை இரவு 10:45 இடம்பெறும் எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.